அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப பரபரப்பா இருந்தாரு. ஏகப்பட்ட கோமாளித்தனங்கள், தேவையில்லாத பேச்சுகள், இப்படி நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். இதற்கிடையில் காளியம்மாள் அவர்கள் 1000 ரூபாய் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகையை ரொம்ப கேவலமாக பேசி பொதுமக்களிடத்தில் மிகச்சரியான செருப்படியை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாரு? சீமான் தான், வேற யாரு? என்னடா திடீர்னு அண்ணன் சொல்றீங்க, திடீர்னு அவன்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அன்பு அதிகமாகும் போது அமையவன் சொல்ல வேண்டியதுதான். உண்மையை நம்ம சொல்லும் போது, சீமான் செய்கிற செயலை நாம் கண்டிக்கும் போது 2-3 வார்த்தை கூட அப்படி சேர்ந்து வர வேண்டியது தானே. ஏன்னா பின்னாடி இதை பத்தி நிறைய பேச இருக்கிறோம். சீமான் அவர்கள் ஒரு அழகான வீடியோ போட்டிருக்காருங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தன்னுடைய தம்பிகளுக்காகவும் ஈழத்தில் வாழ்கிற, ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சொந்தங்களிடத்தில் திரள் நிதி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை நீங்க பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம சம்பவம் செய்யலாம். இங்கே இந்திய ஒன்றியத்திற்கான நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே உங்கள் பிள்ளைகள் 40 இடத்திலும் போட்டியிடுவது நீங்கள் அறிந்ததுதான். 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அடிப்படையில், இங்கே இருக்கிற சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் சமூக நீதியை நிலைநாட்டி களத்தில் நிற்கிறோம். கல்வி அறிவு பெற்ற தகுதி திறன் வாய்ந்த வேட்பாளர்கள், ஆனால் பொருளாதார வலிமையற்ற எளிய குடும்பத்தின் மக்கள். மற்ற கட்சிகள், போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் 3 கூட்டணிகளாக நிற்கிறார்கள். எல்லாம் ஆட்சி அதிகாரங்களில் பல ஆண்டுகள் இருந்தவர்கள், பொருளாதார வலிமையிலும் அதிகார கட்டமைப்பிலும் வெறுத்தவர்கள். எல்லோருக்கும் நீங்கள் அழைத்து பேசி எங்களை வலிமைப்படுத்துங்கள், உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நீங்கள் கொடுக்கும் இந்த பணம் காக்கும் இனமானம். துளித்துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு. பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். பொருளாதாரத்தில் சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். நீங்கள் தரும் இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்கிற உறுதியை நான் தருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் என் ஃப்ரெண்ட். என்ன அயோக்கிய வேலை எல்லாம் பாக்குது தெரியுமா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஆறு இவனா சின்ன பையன், மூஞ்சிய பாரு. டேய், பண்ற சிறுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்ல வர குழந்தை மாதிரியே எப்படா சிரிக்கிற? பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் காளியம்மா, உங்க அண்ணன் இப்ப திறன் நிதி கேட்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயா எனக்கு நிதி கொடுங்க, தேர்தலில் நான் போட்டியிட செலவு செய்ய எனக்கு இந்த ஏழை எளிய மகனுக்கு நீங்க தான் திறன் நிதி கொடுத்து என்னை கைதூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக அந்த வீடியோ காணொலியை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஏன் காளியம்மா, தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பிச்சை காசு. ஆனால் நீங்கள் எடுப்பதற்கு பேர் என்னவா? அதற்கு பேர் என்ன? நீங்க கேட்கிற அந்த திறன் நிதிக்கு பேர் என்ன? நாங்க வாங்கினா பிச்சை, நீங்க வாங்கினா எச்சையா? காளியம்மாள், உங்க நிலைமைய பாத்தியா? நீ பேசி 1 வாரம் கூட ஆகல, ஒன்னா இப்படி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு திறன் நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக வீடியோ போட்டிருக்கிறார். அதாவது ஒரு கட்சி தன்னுடைய கட்சியை நடத்துவதற்காக தொண்டர்களிடத்தில் இருந்து நிதி வாங்கி அரசியல் செய்வது ரொம்ப சாதாரண விஷயம். இது சீமான் மட்டும்தான் செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் ரொம்ப கேவலமாக பேச முடியாது. ஆனால் எங்களுக்கு இங்க என்ன கேள்வி வருதுன்னா, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நாங்க கட்டுற வரி பணத்தை திருப்பி எங்களுக்கே உரிமை தொகையாக கொடுக்கும் போது அதை வாங்குகிற முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கு, அந்த தகுதி இருக்கு. அதை விமர்சனம் செய்கிற, ஏளனம் செய்கிற உங்களை மாதிரி நாதாரிகளை கிழிக்கக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கு. இந்த காளியம்மாள், உங்களுக்கு கார் எங்கம்மா இருந்து வந்தது? அதாவது அரசாங்கம் கொடுத்த அந்த ஹவுசிங் போர்ட்ல தான் நான் இருக்கேன், என் வீட்டை பாருங்க, அப்படியே அங்கங்க உடஞ்சி தொங்குது, நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன், நான் ஒரு ஏழை தாயின் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒன்ன மாதிரியே உருட்டுற உனக்கு 20 லட்சம் ரூபாயில கார் எங்க இருந்து வந்தது? இருக்கவே இடம் இல்லை, உனக்கு பறக்க கார் எங்க இருந்து வந்தது? நீ ஏழை தாயின் மகளாச்சு. ஆனா அப்போதான் காளியம்மாள் பின்புலத்தை நோண்டி பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் அந்த மீனவ பகுதியில் அந்த மக்களுக்கு இவர் தொண்டு செய்திருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த தொண்டு இவங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னா, NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி என்கிற வெளிநாட்டு அமைப்புகள் இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க அங்கிருந்து நிதி அனுப்புவாங்க. அந்த நிதியை வைத்து நான் யாராச்சும் ஒருத்தர் அங்கிருந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள், யாரெல்லாம் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறார்கள் அப்படி என்று ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நிதி வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது. இதுல கலெக்ஷனை போட்டு அதுல குடும்பம் நடத்தி கொண்டிருந்த இந்த காளியம்மாளுக்கு நாம் தமிழர் கட்சி இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கொள்கையாளெல்லாம் அவங்க வரல. நாம் தமிழர் கட்சிக்கு போனா நம்ம நிதி திரட்டலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் காளியம்மாள் உள்ள வந்திருக்காங்க. ஆக உங்களுடைய நிலையே இப்படி இருக்கும்போது நீ எங்களுடைய மக்களை பார்த்து இப்படி கேவலமாக பேசின,
உங்களுடைய கட்சி நிலைமையை பாத்தீங்களா, நீங்களே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தான் வந்திருக்கீங்க. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதை கேட்டா நமக்கு ரொம்ப பகிர்ந்து ஆயிடுச்சு. ஏன் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவு வெறிகொண்டு எதிர்க்கிற அப்படின்னு கேள்வி கேட்டா, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அதன் கட்சியின் தலைமை என்ன சொல்லுன்னா, கொள்கை சரியில்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, இவர்களுடைய ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. இருக்கோ இல்லையோ இப்படித்தான் அவங்க பதில் இருக்கும். ஆனால் சீமான் சொல்றாரு, பொது மேடையில் ஏறி நின்றுகிட்டு, அதாவது நான் விஜயலட்சுமியை வந்து கெடுத்துட்டேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியின் மீது புகார் கொடுக்கும் போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், இரும்பு பெண்மணி, பெண்களுக்கான காவலர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை எல்லாரும் புகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சீமான் சொல்றாரு, புகார் கொடுத்தாங்க, அப்ப அந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு இந்த செல்லாது வேற ஏதாவது சாட்சி இருந்தா எடுத்துட்டு வாங்க அனுப்பிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்க, அவரும் இது செல்லாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நான் இப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை காப்பாத்தினா அவங்க எங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி விசாரிக்கலாம், விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கலாம்? என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே, நான் எந்த வீடு வேணாலும் ஏறி குதிப்பேன், எந்த வீட்டுல வேணாலும் உள்ள கூறுவேன், வெளியில வருவேன், எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படி என்று சீமான் ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு. ஆனா பரதேசி பசங்களா, ஒரு பொம்பளை தன்னை கெடுத்துட்டான், என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டான்னு சொல்லி புகார் கொடுக்கும் போது அதை வாங்கி அந்த அம்மா அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உன்னை பிளாக்மெயில் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி நீயும் வாய்ப்பூசாம போய் பேசிட்டு அந்த புகார்ல இருந்து தப்பிச்ச. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் பணம் வாங்கிக்கிட்டு நான் உங்களை தொல்லையே கொடுக்க மாட்டேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த நபர் தான் நீ. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்னு நீ நினைச்சா எப்படி சீமான்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தந்தை பெரியாருடைய கொள்கையை வந்து முன்னெடுத்து அது பயணிக்குது. பெண்ணுரிமை, பெண் பாதுகாப்பு. இப்படி இருக்கும்போது ஒரு பொம்பளை நீ கெடுத்துட்டு அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல். இதற்காகத்தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கூச்சப்படாம பொது மேடையில பேசுறேன். அதோட கூப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 2 அடி நீ பேச. அந்த அம்மா பெங்களூர்ல இருந்து போட்ட வீடியோ இன்னும் ஒரு வாரத்துக்கு தாங்கும் போல. எப்பாப்பா, நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா சூடு சொரண மான ஈனம் ஏதாவது இருந்தா சத்தியமா அந்த மண்ணில் இருக்க மாட்டான். ஏன்னா அந்த அம்மா கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி. ஏன் சீமா, நான் உன்ன வச்சு இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பொம்பளை 15 வருஷமா வந்து தொல்லை கொடுத்துட்டே போயிட்டு இருக்கு, நீ ஏன் ஒரு புகார் கூட கொடுக்கல? விஜயலட்சுமி மேல விஜயலட்சுமி தேவையில்லாமல் என் மேல் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க, தொடர்ச்சியாக என்னை வந்து இவங்க வந்து டேமேஜ் பண்றாங்க, இதனால் வந்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குற்றவியல் நடவடிக்கை நீ ஏன் எடுக்கவில்லை? ஏன் எடுக்கல? சட்டம் தெரியாதா? உங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சட்ட பாசறை என்ன பண்ணுது? இந்த ஐடியாவில் அவங்க கொடுக்கலையா? முடியாது. அங்க போனா நீ வேலை முடிஞ்சது உன் கதை. ஏன்னா உன் வீடியோ அவ்வளவு இருக்கு அந்த அம்மா கிட்ட, நீ பேசின ஆடியோ அவ்வளவு இருக்கு அந்த அம்மா கிட்ட. கௌரவத்திற்காக அவங்க வந்து சில கிளிப்ஸை மட்டும் வெளியே விட்டதுக்கே உன் கதை இப்படி நாறுது. ஆனா நீ இப்படி எல்லாம் புகார் கொடுத்தா, அவங்க ஆதாரத்தை கொடுத்தா, நீ எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல இல்ல, இந்த உலகத்திலேயே வாழ முடியாது. இப்படி எல்லா தவறையும் ஊ மேல வச்சுக்கிட்டு நீ உருட்டுற உருட்டுக்கு இந்த கோமாளி தம்பிகள், ஆமை குஞ்சுகள் இவனுங்க வேணா நம்பலாம். இதுல வேற இவங்க ஒரு கேள்வி கேட்கறானுங்க, இப்படி நீங்கள் சீமானை பேசுகிறீர்களே, உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க திமுக? டேய், திமுக எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், உணர்வால் உண்மையாக நான் பேசுறேன். அது இன்னொருத்த போடுறாய் 200 rupees. வாய்ப்பில்லை ராஜா, உங்களை பேசினா 200 ரூபாய்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க ஒர்த்தான ஆளே கிடையாது. உங்களை பேசினா என்ன ஒரு 2 ரூபாய் 50 காசு அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. போதுமா? பணம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? வந்து விமர்சனத்தை அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, கொள்கை சித்தாந்தத்தோடு ஏதாவது முன்வைக்கிறான்னு சொன்னா அதை பேச ஒரு நாய்க்கு துப்பு இல்லை. ஆனா உனா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து திராவிட தந்தை பெரியார் அவர்களையும், கலைஞர் அவர்களையும், மு க ஸ்டாலின் அவர்களையும் வாய்ப்பு வந்தபடி விமர்சிக்கிறது. இந்த சாட்டை துரைமுருகன் அவன் ஒரு முடிவோட இருக்கிறான். இந்த தேர்தல் முடியும் போது சீமானை முடிக்க வேண்டும். அதற்கு என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசி வைக்கிறான். அதற்கு ஒரே காரணம், மொத்தமா பேசிட்டோம்னா 2 பேரும் உள்ள போனா வெளியில நம்ம வருவோம், சீமான் வேலை முடிஞ்சிடும், ஆக கட்சி நம்மளுது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கா பிளான் போட்டு அவன் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்படி கேவலத்தின் குப்பையாக, கூவத்தின் அழுக்காக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் பேரை முதல்ல மாத்துகிறான். நீங்கெல்லாம் தமிழர்னா அப்ப நாங்க யாரா? நாம் தமிழர் நல்ல பேரை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கிற இந்த ஒரு கூறுகட்ட இந்த சீமானை வைத்துக் கொண்டு இந்த ஆமை குஞ்சுகள், அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு காலேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணுவான், செகண்ட் இயர் போவான், தேர்ட் இயர் போகும்போது அந்த காலேஜ்ல என்னென்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சு வெளியில வரும்போது சொல்லுவான் அந்த காலேஜ்ல சேராத அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியில முதல் வருஷம் ஜாயின் பண்ணி 3வது வருஷம் முடியும் போதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க தம்பிங்க. அப்புறம் அடுத்து ஒரு புது பேட்ச் வரும். இப்படி இந்த புது பேட்சுகளை வச்சு தொடர்ச்சியாக தன்னுடைய வயிற்றை கழுவி கொண்டு இருக்கிற இந்த சீமானுக்கு அதாவது எந்த ஒரு தார்மீக உரிமையோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கக்கூடிய தகுதியோ எதுவுமே கிடையாது. சித்தாந்த ரீதியாக உனக்கு பேச ஏதாவது இருக்கா? ஈழத்தை குறித்தும் ஈழ மக்களை குறித்தும் பேசுகிற இந்த சீமான் ஒரே ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமுக்கு போய் அவர்கள் படுகிற அந்த துன்ப நிலையை பார்த்ததுண்டா? அவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? ஏதாவது பண்ணிருக்கியா பாணி? இது வரைக்கும் ஒரு குண்டூசி ஒரு கூந்தலும் புடுங்கினதில்லை. ஆனால் பேசுறது எல்லாம் ஈழத்தை பத்தி, எடுக்கிற பிச்சை ஈழ மக்கள் இடத்துல. இப்படி அவர்களுக்காக சும்மா பொய் சொல்லி அரசியல் செய்து அவங்க கிட்டே பிச்சை எடுத்து சாப்பிட்றியா? அது உங்க உடம்புல ஒட்டுமா? இது ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா? இப்படியே இந்த கதை நீண்டு கொண்டு போனால் ஒரு நாள் நீ யாருக்காக கட்சி ஆரம்பிச்சியோ, யார் பேரை சொல்லி பொய் சொல்லி இந்த கட்சியை ஆரம்பிச்சு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கியோ அவர்களாலே உனக்கு ஒரு சரியான முடிவு வந்து சேரும். ஏன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காராம், பொருள் இல்லாதாருக்கு இது உலகில்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே என்கிட்ட ஒரு பைசாவும் இல்லை, நீங்க எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்கிற வேட்பாளர்கள் கிட்ட ஒரு தொகை, பாஜக கிட்ட ஒரு தொகை, அதிமுக கிட்ட ஒரு தொகை, இப்படி இருக்கிற எல்லா எதிர்கட்சிகள்கிட்டயும் ஒரு தொகையை வாங்கிட்டு தான் இந்த தேர்தலையே நீ நின்று உனக்கான அந்த கணிசமான ஒரு பொருளாதாரத்தை நீ உருவாக்கிக்கிட்ட. ஆனால் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக இந்த ஏழை தாயின் பிள்ளைக்கு ஏதாவது பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஈழ மக்களிடம் பிச்சை எடுக்கிற தம்பிகளிடத்தில் பிச்சை எடுக்கிற உங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கிற அந்த உரிமை தொகையை பற்றியோ நலத்திட்டங்களை பற்றியோ பேச தகுதியே சீமானுக்கும் கிடையாது, சீமான் கட்சியை சார்ந்த அந்த கம்பெனியில வேலை செய்யற எவனுக்குமே கிடையாது என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.